ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. அண்ட் ரொம்ப மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம விலாக்லாம் போட்டு. அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்மளால் ப்ராப்பராக எதையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இனிமேல் உங்களுக்கு நம்மளோட டெய்லி விலாக்ஸ் வரும். நிறைய பேர் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து ஒரு நார்மலான யூடியூபர்ஸ் தான், நம்ம போட்டாலும் போடாட்டி யாரும் கண்டுக்க போகிறதில்ல அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் ஈவன் டெய்லி ஒரு 2-3 மெசேஜஸ் ஆகுது எனக்கு வரும், கமெண்ட்ஸ் ஆகுது வரும். நான் போடுற ஷார்ட்ஸ்க்கு ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, ரெகுலராக போடுங்க, நல்லா இருந்தது. நிறைய பூஜை இதெல்லாம் நம்ம உங்களை பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவன் வரலட்சுமி நோன்புக்கு கூட நம்ம உங்களை பார்த்து பண்ணது இந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறையா மெசேஜஸ் கொடுத்தீங்க. உங்கள் அன்புக்கு பெரிய நன்றி. அண்ட் கண்டிப்பாக ஷியோராக இனிமேல் நம்ம வீடியோஸ் ரெகுலராக வரும். அண்ட் ஒரு பெரிய கமிட்மெண்ட், வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்லையா, அது முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இனிமேல் எல்லா விளாகும். அண்ட் எல்லாரும் இனிமேல் ரொம்ப எங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம புது வீடியோ போட்டதுக்கு அப்புறமா ஹவுஸ் டூர் போடுங்க. பழைய வீட்லேயே கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஹோம் டூர் போடுங்க, கிச்சன் டூர் போடுங்க, நிறையா எனக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து எனக்கு என்னென்னா, நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் போடலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் கேட்டிருந்தா மேபி சரின்னு சொல்லி இருந்திருக்கலாம். நாங்கள் அதை ஏன் போய் கேட்கணும், அது மாதிரி எனக்கு தோணலை. நம்ம வந்து அப்படி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் ஹவுஸ் டூர் போடவே இல்லை உங்களுக்கு. அண்ட் பூஜை ரூம் மட்டும் போட்டிருந்துருப்பேன் பழைய வீடியோஸில். கொஞ்சம் கட் பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்னும் புது வீட்டுக்கு வரலைங்க, வேலை இங்கே கொஞ்சம் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம வருவோம். ஸோ இப்போ என்னென்னா, நாங்கள் சண்டே வந்து வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி விட்டுட்டு போவோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெகுலர் வீடியோ வந்து டெய்லி ரொட்டீன், சண்டே ரொட்டீன் வந்து நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு வந்து நான் ஹோம் டூர் போட்டேன். அண்ட் இப்போ எம்டி ஹோம் டூர் பார்க்குறதுனா வேணால் வாங்க பார்த்துடலாம். பார்க்கலாமா? வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட எம்டி ஹோம் டூர் பார்க்கலாமா? வீடு வந்து இப்போ பிளம்பிங் வேலை போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ரொம்ப வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மெயின் ட்ரெஸ்லேருந்து மாதிரி நமக்கு டஸ்ட் ஆகும், சொல்ல வேணாம். இப்போ பிளம்பிங் ஒர்க் முடிச்சிருக்கனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் சூப்பராக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து நம்மளோட நார்மல் கிச்சன். நாங்கள் பெருசாக எந்த ஆர்ப்பாட்டமுமே இந்த வீட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கல. லைக் வந்துட்டு போதும், எனக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக திங்ஸ் வச்சுட்டு ஸ்பேஸ் எனக்கு நிறையா வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெருசாக எதுவும் நாங்கள் பண்ணிக்கல. அண்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன கபோர்டு ஒர்க்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுட்டு இங்கே வரதான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலிங்காக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இது வந்து ஹாலு. அண்ட் இது வந்து ஒரு குட்டி பெட்ரூம். இது எங்கள் குட்டிக்கு குட்டி சார். அண்ட் இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களோட ஃபேவரட் பிளேஸில் இதுவும் ஒன்று. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றும் வெளிச்சமும் மட்டும்தான். ஸோ அதை எங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கிடைக்க முடியுமோ அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் இது வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லைக் இது வந்து யூபிஎஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் என்னென்ன திங்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணவே முடியும். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அண்ட் லைக் வந்துட்டு எங்கள் பிளானிங்கே இல்லாமல் லாஸ்ட்டில் வந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்ஸ் வச்சுட்டு நம்ம இன்னொரு வீடு ரூம் எடுத்தது அப்படிங்கிறது தான். பட் என்ன தெரியல, இந்த இடம் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எனக்கு ஏன்னு எனக்கு தெரியல. இவர் கூட சொல்லுவார், காலையில் எழுந்திரிச்சோன்னு உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா இங்கே உட்காந்து நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. வேலை போயிருக்கு. வீடியோ வந்து லேடி கலர்ஸ்லாம் பார்க்கணும். இந்த ஸ்பேஸ் காட்டுங்க. இந்த ஸ்பேஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்க ஆல்ரெடி, இந்த ஸ்டேர்ஸ்
வச்சு இங்க ஒரு ரூம் மேலே பிளானே கிடையாது. எங்க பிளான் வந்து 1 BHK மட்டும்தான். ஸோ என்னன்னா இந்த ரூமுக்காக இதோட முடிஞ்சிச்சு, இந்த இடம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஸ்டேர்ஸ் வைக்கும்போது மேலே ரூமுக்கு பாத்ரூம் இருக்கும் இல்லையா, அதோட வால் தான் இது. ஸோ இதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்க போனாங்க. நாங்கள் தான் வந்து இல்லை இந்த ஸ்பேஸ் விட்டுருங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ஸ்பேஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது. வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் இது ஒரு அழகான இடமா தான். எல்லாருமே வீட்டுக்கு பால் காய்ச்சி வந்த எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம்னா, இந்த இடம் நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் சொன்ன நான் பிளானே பண்ணலைங்க, அது அதுவாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே நிறைய சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் எனக்காக பண்ணியிருந்தாங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் எதுக்கு விட்டோம் அப்படின்னா, வெளிச்சம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெளிச்சம் தான், காற்று தான். ஸோ அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு ஆட் பண்ணணும். அதில் இருக்க அந்த ஓமர் மயிலெல்லாம் வந்து எனக்கே தெரியாமல் இவர் பிளான் பண்ணி எனக்காக வச்சுருக்காரு. ஸோ நான் ஒரு முருக பக்தர் அப்படிங்கிறதுனால என்ன நினைச்சாருன்னு தெரியல, இது சர்ப்ரைஸாக எனக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டினாரு. அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆச்சு எனக்கு உண்மையாகவே. அண்ட் நம்ம பில்டிங்கில் வெளியில் வந்து நான் பிளான் பண்ண முருகர் வந்து அது இருக்குது, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இன்னும் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா கிளியராக தெரியும். அது ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது சொல்லு, நீ சொல்லு, என்னது? இது வந்து அம்மா அப்பாவோட பெட்ரூம். பக்கத்துல யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெட்ரூம். எங்களோட லாஸ்ட் பெட்ரூம் வந்து எங்க ஹாலு, என்னோட பெட்ரூம். அவ்வளோதான். அண்ட் இந்த விண்டோ இதெல்லாம் இதோட டீட்டெயிலாம் நான் வந்தோன்னு சொல்கிறேன். நான் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க பட்ஜெட் என்னாச்சு அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்களே இன்னும் பட்ஜெட் என்னங்கிறது தெரியல இந்த சென்ஸ் நம்ம ஒரு வேலையை எடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா. அதனால எங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு பட்ஜெட் போயிருக்கு. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் தான். ஏன்னா வெளிச்சம் காற்று இங்கே இருந்து வரவங்களுக்கு அதுதான். அண்ட் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து டாய்லெட் நார்மல் டாய்லெட். சடா நான் உங்களுக்கு எல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த வேலை இன்னும் அழகாக நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அண்ட் அந்த பட்டாசு கடை தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னு நிறைய சேல் கொடுத்துதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்காவது தேவைன்னா வந்து வாங்கிட்டு அப்படின்னாங்க ரெடியாக இருக்கும். சொல்லு. எங்கள் அப்பா வந்து சரவடி வாங்கி வெடிச்சதுக்கு நீங்கள் 1.5 கோடி பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அம்மாவோட வீடியோ பார்த்ததுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாமே, அது மட்டும் படிக்கோங்க. அவ்வளோதாங்க. பெருசாக நம்மளோட எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். கொஞ்சமாக நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ஒரே ஒரு ஷார்ட்டு. டோர் ரோஸ் வந்து கொஞ்சம் சவுண்ட். அந்த ஷார்ட்டுக்கான எல்லா கேள்விக்கான பதிலையும் நாங்கள் ஒரு நாள் அமைதியாக உட்காந்து நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் வந்திருந்தது, நெகட்டிவாகவும் வந்திருந்தது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு தெளிவாக சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஒரு பேஸ் பாட்டை காமிக்கிறோம். இதுதான் எங்க மொட்டை மாடி. இங்கே வந்து இந்த திண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திண்ணை இது திங்ஸ் எல்லாம் இருக்குது, வேலையெல்லாம் முடிஞ்சால் அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த திண்ணை என்னோடய ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு ரூம்குள்ளே என்னை போட்டு ஜன்னலையும் டோரையும் அடிச்சிங்க அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு வியாதி மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுவேன் நான். எனக்கு அது பிடிக்காது. லைக் வீட்லேயே வந்து
ஜன்னலை இவர் நைட்டு க்ளோஸ் பண்ணாலும் ஏங்க க்ளோஸ் பண்ணுறீங்க காற்று வரட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நான். ஸோ எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப என் மைண்டில் இருந்த ஒரு விஷயம். அதனால சின்ன இடம் தான், ஜஸ்ட் 650 ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம வீடோட ஏரியாவே. ஸோ அதுலேயே நாங்கள் பிளான் பண்ணி வெளிச்சமும் காற்றும் வர மாதிரி நாங்கள் கட்டியிருக்கோம். அதில் வந்து இவர் எனக்கு தெரியாமல் வச்ச ஒரு விஷயம் இந்த திண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அண்ட் அந்த செடி வைக்கிற ஏரியாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பிளான்டு தான். லைக் வந்து அந்த பக்கத்து வீட்டோட வாலும் நம்ம வீட்டோட வாலும் கனெக்ட் ஆகிற ஒரு பிளேஸ் இது. ஸோ வந்துட்டு இது இடம் காலியாக இருந்தது. இது ஏன் காலியாக விடுறீங்க, 4 வேஸ்ட்டாக போன டைல்ஸை வச்சுடுங்க கிரானைட்டை அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் அந்த ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே செடி வைக்கலாம் இங்கே, பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே வாஷிங் மிஷின் இது கொடுத்தாச்சு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் துவைக்கிற கல் இது வச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கான கனெக்ஷன்ஸ், வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. அண்ட் மொட்டை மாடி போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா கோபுரம் பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இங்கே கொடுக்குது. இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது இங்கே. என்னென்னா நம்ம இங்கிருந்தே மருதமலையை பார்க்க முடியும். இப்போ மரம் வளர்ந்துருக்கு மழை பெய்யுதுனால. தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுமாதிரி இங்கே ஒரு கோபுரம். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட குட்டி அரண்மனைன்னு கூட சொல்லுவோம் நாங்கள். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு சொல்லலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸில் இருந்து இதெல்லாம் சின்னதாக என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களுக்கும் நடுவில் சின்னதாக சேவிங்ஸ்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எங்களுக்கு பெரிய விஷயம்தான். தேங்க்யூ. இன்றைக்கி வந்துட்டு இந்த எம்டி ஹோம் டூர் இதோட போதும். இது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அண்ட் சண்டே விலாக் வந்து வீட்டில் போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த விலாக நான் போடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.